அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மார்ச் 29 அன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய பல்வேறு வகையான கேள்விகளுக்கு தீர்வாகவும் அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 29 விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது. அன்று சனி பகவான் ஆட்சி பலத்தை இழந்து மீனராசிக்குள் குருவின் ஆட்சி வீடான பிரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதே வேளையில் சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்லாது அமாவாசை நிகழ்வும் அன்றைய தினத்தில் நடைபெறுகிறது. குறிப்பாக பல கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே ஏன் எதற்கு என்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் பல்வேறு வகையான நிகழ்வுகளுக்கு உறுதியாகவே பல்வேறு வகையான தோஷங்கள் அதற்கான தீர்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் தோஷத்தின் காரணமாகவும் பல்வேறு வகையான சிரமங்களை நாம் உருவாக்கி கொள்கிறோம். எனவே வருகின்ற அமாவாசை இந்த மார்ச் 29 சரியான முறையில் முன்னோர் தர்ப்பணம் கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக மறைவதற்கான யோகம் உங்களை தேடி மேசராசிக்காரர்களுக்கு வரும். அதிலும் இந்த வேளையில் மார்ச் 29 விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் மிக வலுவாக 6 கிரகநிலைகள் நேர்கதியிலோ அல்லது பின்னோக்கிய நகர்ந்த அமைப்பில் வலம் வருகின்றன. குறிப்பாக சனி விரயத்தில் நுழைகிறார், ராகு வலுவாக விரயத்தில் இருக்கிறார், மிக வலுவாக சூரியன் விரயத்தில் இருக்கிறார், சுக்கிரன் வக்ரகதியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார், நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்த அமைப்பில் வலுவாக விற்றிருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதி தைரியஸ்தானமாகிய 3 வலுப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய 6 நிலை கொண்டிருக்கிறார். குரு பகவான் தனஸ்தானமாகிய 2 பலவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சந்திரன் இந்த தருணத்தில் விரயத்தில் இணைகிறாருங்க இந்த 5 கிரகநிலைகளோடு. எனவேதான் விசேஷ தருணமாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 2 முக்கிய நிகழ்வுகளும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசய நிகழ்வும் இந்த வேளையில் நிகழ்வதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இதை செய்யுங்கள். திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமாவாசை தினம் வருவதால் உறுதியாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சூரிய கிரகணம் வரக்கூடிய வேளையில் நேர்கண்களால் சூரியனை பார்க்காதீர்கள். சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்து நன்மை நிறைவானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை திட்டவட்டமாக சூரிய கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் குறிப்பாக இந்த வேளையில் பல்வேறு விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாத நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகிறது என்று பார்க்கும்போது கிரகணத்தின் போது சமைக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, நகம் வெட்டுதலோ நகம் கிள்ளுதலோ கூடாது, கடினமான பலு தூக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த வேளையில் செய்யக்கூடாது. கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் வெளியில் செல்வதை சற்று தவிர்ப்பது நல்லதாக அமையும். இந்த வேளையில் சமைக்காமல் இருப்பதும் உணவு உண்ணாமல் இருப்பதும் கிரகண தோஷங்கள் ஆட்கொள்ளாத வகையில் சில சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். செய்ய வேண்டிய விஷயங்களாக கிரகணம் நடைபெறும் போது தெய்வம் மற்றும் முன்னோர்கள் மற்றும் இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபடலாங்க. உணவில் துளசி இலைகளை சேர்த்து கொள்ளலாம். கிரகணம் நடைபெறும் போது எந்த விதமான பணிகளையும் செய்யாமல் நேர்மறையான சிந்தனையுடன் இருந்தாலே பல சிரமங்கள் உறுதியாகவே விலகும். கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அன்றாட இயல்பு வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்ளும் போது நிச்சயமாக இந்த சூரிய கிரகணத்தால் பாதிப்பு இல்லாமல் விரைவான நன்மை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவதோடு விரயஸ்தானத்தில் இந்த கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதால் நிச்சயமாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்ட
திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த அமாவாசை தினத்தன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது பித்ருதோஷத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிரமங்களை நம்மளுடைய வாழ்வில் உருவாக்கி கொள்கிறோம். ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிரமங்களில் சிக்கி தவிப்பதற்கு காரணமாகவும் அமைகிறது. எனவே இந்த அமாவாசை வழிபாட்டில் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோர் கர்மாவை அளிப்பதன் மூலம் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அன்றைய தினத்தில் செய்யக்கூடாதவை நிச்சயமாக நகம் வெட்டுதல், குளிக்காமல் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது, கோலம் போடுவதையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். புதிய காரியங்கள் துவங்கும் போது தசாபுத்திகளின் அடிப்படையில் கவனிப்பது மிக முக்கியமான ஒன்று. புதிய காரியங்களை துவங்காமல் இருப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தருணத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியது முன்னோர்களுக்காக படையல் செய்ய வேண்டும். முன்னோர்களாக பாவிக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் செய்வது அமோகமான மகத்தான புண்ணியத்தை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது அமாவாசை தினத்தன்று 5 பேருக்கு உங்களால் முடிந்தவரை ஏதேனும் உதவி செய்யுங்கள். 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் கட்டாயம் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு இறை வழிபாட்டை முடித்ததற்கு பிறகு அன்னதானத்தையும் கொடுத்து விட்டதற்கு பிறகு உணவருந்தலாங்க. மறவாமல் காகைக்கு உணவளிக்க வேண்டும். அப்படி உணவளிப்பதால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்ளும் போது ஏன் எதற்கு என்று தெரியாமல் சிக்கி தவித்த பல்வேறு வகையான சிரமங்கள் உறுதியாகவே விலகும். அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே நீண்ட நேரம் காலையில் தூங்கக்கூடாது. காலை 5 மணியில் இருந்து 6 மணிக்குள் அதற்கு முன்னதாகவே எழுந்து குளித்துவிட்டு சரியான முறையில் எள்ளும் எண்ணெயும் இணைத்து தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பித்ரு தோஷம் நிச்சயமாக விலகும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதனால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக இந்த தருணம் உறுதிப்படுத்துகிறது. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமாவாசை, சூரிய கிரகணம் மற்றும் வானில் நடைபெறக்கூடிய அற்புத நிகழ்வாக 6 கிரகநிலைகள் ஒன்றாக விரயத்தில் இணையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே விரயங்களை சுப விரயங்களாக திட்டமிடுங்க. அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் கொடுக்க வேண்டிய 5 பொருட்களாக மிக முக்கியமாக அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் பல்வேறு வகையான பொருட்களில் 5 பொருட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குறிப்பாக மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய உதவி மிக பெரிய அளவில் உங்களுக்கு பல மடங்கு நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது வானில் நடைபெறக்கூடிய அற்புத நிகழ்வாக 6 கிரகநிலைகள் ஒன்றாக விரயஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படிதான் சனி நுழைந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபத்தில் தான் இருக்கிறார். கிரியாகாரகரான புதன் விரயத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் பின்னோக்கி நகர்ந்த நிலையில் லாபத்தில் தான் வலம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகு லாபத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் அக்ரகதியில் வலம் பெறுவதால் விரயத்தை 6 கிரகநிலைகள் ஒன்றாக வலுப்படுத்துகிறது என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பிறகு சந்திரனும் வலுவாக விரயத்தை விட்டு விலகுகிறாருங்க. ஜென்மத்தில் நுழைகிறார் வளர்புரை சந்திரனாக. எனவே நல்ல மாறுதல் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாகவும் உண்டு. எனவே இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சூரிய கிரகணம் மற்றும் அமாவாசை ஒரே நேரத்தில் வருவதால் இது போன்ற நிகழ்வுகளை நாம் செய்தாலே மிக சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.